வெறியர்களால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த படுகொலையை கண்டித்து நம்முடைய மக்கள் விடுதலை கட்சியினுடைய தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முருகராஜன் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் ரஞ்சித்குமார் அவர்களே, சிவகங்கை மாவட்ட செயலாளர் புலியூர் பாலன் அவர்களே, சிவகங்கை மாவட்ட தலைவர் அக்கினிராஜ் அவர்களே, தரமசனாப்பட்டி சங்கர் அவர்களே, முத்துராஜ் அவர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய தோழமை இயக்கத்தை சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான தோழர்களே, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக நடந்த இந்த படுகொலையை தொடர்ச்சியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் வைப்பு கோரிக்கை எல்லாம், படுகொலையான தம்பி ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர், தேவநீர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர், நாங்கள் குற்றம் சாட்டுவது ஒரு மறவர் சமூகத்தை சார்ந்தவர். ஏதோ வீதியிலே போறவர்களை இந்த வழக்கிலே சேருங்கள் என்று ஒருபோதும் அவர்கள் சொல்லவில்லை. தம்பி காளையனுக்கும் அந்த மறவர் சமுதாயத்தை சார்ந்த பெண்ணுக்கும் ஒரு காதல் இருந்திருக்கிறது. அங்கே அனைவரும் அதை அறிந்திருக்கிறார்கள். அதை கண்டித்து தம்பி காளையனை எச்சரித்திருக்கிறார்கள். இது மோதலாக மாறி காவல் நிலையத்தை சென்றிருக்கிறார்கள். இதை தவிர தம்பி காளையனுக்கும் அந்த சமூகத்திற்கும் அந்த குடும்பத்திற்கும் என்ன பகை இருக்கிறது? இந்த பகைதான் தம்பி காளையனை படுகொலை செய்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. நேற்று மதுரை மாவட்ட கண்காணிப்பாளரை சந்தித்து நம்முடைய தலைவர் அண்ணன் எல்லோரும் சந்தித்து பேசும்போது நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருவதற்கு தயாராக இருக்காரே தவிர நம்முடைய மாவட்ட எஸ்பி அதற்கான நடவடிக்கைகளை இன்றுவரை இந்த நேரம் எடுக்கவில்லை என்பதுதான் இந்த மக்களை அவருடைய எவ்வளவு மெத்தனமாக பார்க்கிறார்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த சமூகம் விவசாய குடி சமூகம், அப்படிப்பட்ட சமூகம். தம்பி காளையன் அவர்கள் ஒரு 25 வயது இருக்குன்னு நினைக்கிறேன். தன் குடும்பத்தை கஷ்டப்பட்டு தன் குழந்தைகளை வளர்த்து என் குடும்பத்தை தாங்குவதற்கு என் பிள்ளை வளர்ந்துட்டான்னு நினைக்கிற நேரத்தில் இது ஒரு படுகொலை நடந்திருக்கு. அந்த குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்றது எங்களுக்கு தெரியல. இந்த இழப்பை தொடர்ச்சியாக இந்த சமூக மக்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். நாங்க என்ன சொல்றோம்? பாதிக்கப்பட்ட தம்பி, படுகொலையான தம்பி ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர். நாங்கள் குற்றம் சாட்டுவர் அகமுடியா சமூகத்தை சார்ந்தவர், உயர்ந்த குடின்னு சொல்றேன். சட்டம் என்ன சொல்லுது? பட்டியலினத்தை சார்ந்த இளைஞர்களே மக்களை உழைத்து பார்த்தாலோ திட்டினாலோ வன்கொலை வழக்கு பதிவு செய்யணும் புரட்சி அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டம் சொல்லுது. நாங்க என்ன சொல்றோம்? படுகொலை போட்டாங்க, ஒரு உயிரை இழந்து நிற்கிறோம். அது வன்கொலை வழக்க மாத்துங்க, நாங்க பிணத்தை வாங்கி கொண்டு நல்லடக்கம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் வழக்கு நீதிமன்றத்தில் கொண்டு சந்தித்து நாங்கள் குற்றவாளிக்கு நாங்க தண்டனை வாங்கி கொடுக்கிறோம் நாங்க சொல்றோம். இதை விட பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி அதிகாரிகளுக்கு அரசு ஒத்துழைப்பு அளிக்க முடியும்? ஏன் அந்த அடிப்படையில் அவர்கள் வன்கொலை வழக்காக பதிவு செய்யக்கூடாது? மாவட்ட ஆட்சியர் மதுரை வந்த பிறகு, மாவட்ட கண்காணிப்பாளர் மதுரை வந்த பிறகு பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நல்ல முறையில் அணுகிறா என்ற பெயர் இருக்கு. இந்த தம்பி காளையனுடைய படுகொலையே அதை அவர் மாற்றி பண்ணிடுவோம்னா நினைக்கிறேன். இப்போ நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது உலகத்தில் எனக்கு ஒரு தகவல், அந்த தம்பி காளையன் படுகொலையான கள்ளிக்குடி பகுதியில் இருந்த அந்த இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு மாற்றலாகி சிலைமானுக்கு போயிட்டதா சொல்றாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், நீ யார வேணாலும் மாற்று, என்ன வேணாலும் பண்ணு, நாங்க வழக்கத்தான் வன்கொலை வழக்க மாற்ற சொல்றோம். அதை செய்ய இந்த மக்களை சமரசம் செய்வதற்குத்தான் அதிகாரிகள் இங்கே முன்னெடுக்கிறார்களே தவிர இந்த மக்களுடைய கோரிக்கை செவிமடுத்து செய்வதற்கு தயாராக இல்லை. தேவேந்திர வேளாண் சமூக மக்கள் இது போல தொடர்ச்சியாக படுகொலையை சந்திக்கொண்டே இருக்கிறார்கள். முழு நேரமாக நாங்கள் போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம்.
இந்த சமூகம் வன்முறையை கட்டுக் கொடுப்பதற்கு யாரும் புதுசா ஒண்ணு எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தாலும் முதுகுத்தோர் கழகத்தை நினைவில் இந்த தமிழ் மண்ணிலே நினைவில் இருக்கும். பரவக்குடி துப்பாக்கி சூட்டிலே நெத்திப்பட்டிலே துப்பாக்கி தோட்டாக்கள் சுமந்த சமூகம் இந்த சமூகம். நாங்கள் அப்படிப்பட்ட சமூகத்தை அரசியல்படுத்த வேண்டும், அமைப்பாக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். மறுபடியும் எங்களை அருவாள் எடுத்து முதல சொல்லிட்டு திருவள்ளுவருக்கு தமிழக அரசும் இங்கே மாவட்ட நிர்வாகம் துணை நின்றுவிடக் கூடாது என்று நான் எச்சரிக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்? ஒரு வார ஆட்சி நடந்து எந்த முன்னேற்றம் இல்ல. வழக்க நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. 15க்கும் மேற்பட்டவர்களை நாங்க விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்றாங்க. எங்க அண்ணன் முருகராஜன் வந்து வழக்கறிஞருக்கு வழக்கறிஞர், மருத்துவருக்கு மருத்துவர், உளவுத்துறைக்கு உளவுத்துறை அத்தனை ரிப்போர்ட் வச்சிருக்காரு. இன்னைக்கே ஜட்ஜ்மெண்ட் எழுதலாம் குற்றவாளிக்கு. அத்தனை ஆயிரத்தும் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை ஏற்க மறுப்பதற்கு மாவட்ட நிர்வாக அதிகாரிக்கு என்ன பேருக்கா? இங்க ஆளுங்கட்சியுடைய அமைச்சர் உங்களுக்கு துணையா இருக்கிறாரா? ஆளுங்கட்சியுடைய அமைச்சருடைய சாதிக்காரன் இந்த படுகொலை சம்பந்தப்பட்டிருக்கா என்று நினைக்கிறதா அந்த நிர்வாகம்? நாங்க அப்படி சந்தேகத்தில் என்ன தவறு இருக்கு? தொடர்ச்சியா இந்த மண்ணில் பட்டியல் சமூகத்துக்கு எதிராக குறிப்பிட்டு மதுரையிலே நடக்கக்கூடிய இந்த பட்டியலுக்கு பாதிக்கக்கூடிய பிரச்சனைக்கு எந்த அமைச்சராவது வந்து நின்று இந்த மக்கள் பிரச்சனை கேட்டிருக்காங்களா? சின்ன உடப்புல இந்த மக்கள் தொடர்ச்சியா போராடினாங்க, எங்க வீடெல்லாம் இடிபடும் சொல்லிட்டு. அதற்கு செவி சாய்க்கல இந்த அமைச்சர். சாதியத்தோடு செயல்படுகிறார் என்று நம்முடைய பத்திரவயத்துறை அமைச்சர் தொடர்ச்சியாக செய்கிறார். நாங்களாம் சந்தேகப்படுற காரணம் அவர்கள் வெளிப்படையாக நடந்து கொள்றதா. இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலையினுடைய சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் வன்கொடுமை வழக்கிலே கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.